வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம வந்து ஏதோ டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேஜ் 3 பேஜ் போகுது. அதை நம்ம வந்து ஷார்டன் பண்ணும்போது ஒரு பேஜ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஜ் எம்டியாக இருக்கிறத எப்படி நம்ம வந்து டெலீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். தெரிஞ்சவங்க வேறு எதனா வழி இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வழியை நான் சொல்கிறேன். இல்லை இதோட பெட்டர் ஆப்ஷன் வேறு இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தாக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி வந்து ஏதோ சம் பேஜஸ் வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ட்ரு அடிச்சுட்டு வரோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வந்து இது மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு பேஜ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, டெலீட் பண்ணோன்னா நம்ம பேக் ஸ்பேஸோ இல்லை டெலீட்டோ கொடுத்தோம்னா போகாது. நீங்கள் கீழே வச்சுட்டு டெலீட் அடித்தாலும் போகாது, பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலும் போகாது. ஸோ இதை எப்படி ஈஸியாக வந்து டெலீட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பி சிம்பிளில் வந்து திருப்பி போட்ட மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா, பை. இன்னும் நம்ம மேக்ஸில் வந்து பார்த்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் அது மாதிரிலாம் சொல்லுவோம், பைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிளை வந்து அந்த பேஜில் எம்டி பேஜில் வந்து கசரை வச்சுட்டு ஜஸ்ட் அந்த சிம்பிளை வந்து ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி அது வந்து வரும். ஸோ கீழே வந்து நம்ம அந்த லாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, டெலீட்டை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ண அது மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஆல்ரெடி இங்கே வந்து 3 பேஜ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 பேஜுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ நமக்கு 2 பேஜ் இருந்தால் ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்துருக்கு இல்லையா, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா, மீண்டும் போயிட்டு அதே பையை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து போயிடும். ஓகேங்களா? இன்னொரு முறை சொல்கிற பாருங்க. நம்ம வந்து டைப் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் ஒரு 3 பேஜஸ் வந்து நம்ம வந்து அடித்தோம். அது வந்து ஷார்டன் பண்ணும்போது வந்து ஒரு 2 பேஜ் வந்துடுச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ட்ரு அடித்து இன்னொரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது டெலீட் பண்ண முடியாது. அப்படியே நார்மலாக டெலீட் அடிச்சோம்னா டெலீட் ஆகாது. பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அந்த பேஜ் வந்து என்ன ஆகாது, டெலீட் ஆகாது. ஸோ அதை வந்து ஈஸியாக இதை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை இங்கே பாருங்கள். இந்த சிம்பிளை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எம்டி பேஜில் கசர் வச்சுட்டு அந்த சிம்பிளை கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். நம்பர் ஆஃப் பேஜஸ் 3 இருக்குங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பேஜில் வந்து கசரை வச்சுட்டு டெலீட் கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிட்டு செகண்ட் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த மீதி இருக்கிற இந்த 2 பேஜ் வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வச்ச அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் வந்து ஃபில் ஆகிருக்கும். அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, மீண்டும் போயிட்டு அதே சிம்பிளை வந்து நீங்கள் வந்து அழுத்துறீங்க அப்படின்னா எல்லாம் எரேஸ் ஆகிட்டு திருப்பினும் நம்ம ஒர்க் ஷீட் வந்து எப்படி இருந்துச்சு அது மாதிரி க்ரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட பெட்டர் ஆப்ஷன் வேறு எதனா இருந்தால் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.